Hi friends, welcome back to our Manidharma's YouTube channel. நாம இன்னைக்கு டே 11ல இருக்கோங்க. நம்ம மனிதர்மால மெகா ஆடி ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணி 11 நாள் எப்படி ஓடுச்சுனே தெரியல. இப்போ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, ஸோ இன்னிலேருந்து இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இன்னைக்கு வீடியோவில் சொன்னதுலேருந்து எனக்கு பார்த்தீங்கன்னா என்கொயரி வர்றதை விட கொஞ்சம் டேரெக்டாக நிறைய கஸ்டமர் வரீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுவே நீங்கள் டேரெக்டாக இது எல்லாமே பார்த்து பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கும் வேல்யூவாக இருக்கும், இங்கேயும் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதில் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் பிரச்சனையாக இருக்குங்க. என்னென்னா, ஃப்ரீ டெலிவரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை ஃபஸ்ட்டு கொடுக்க வேணான்னு டிசைட் பண்ணாங்க நம்ம மேனேஜ்மெண்ட்டில். ஆனால் நான் கஸ்டமர்ஸ்க்கு ஃப்ரீ டெலிவரி இருந்துச்சுன்னா டேரெக்டாக வர முடியாதவங்க ப்ளஸ் குவான்டிட்டியில் வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்காக சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேங்க. ஆனால் இஷ்யூஸை நீங்கள் நிறைய க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது 10 விதமான ஆஃபர்ன்றது எதுக்கு போடுறோம் அப்படின்னா, ஒருத்தர் ஒரே பொருளை திரும்ப திரும்ப வாங்கிட்டு இருக்கக்கூடாது. தேவைப்படுற எல்லாரும் எல்லா பொருளையும் ஆஃபரில் வாங்கணும்னு சொல்கிறதுக்காக தான். சரிங்களா? செம்மன் வீடியோ போட்டாலும் போட்டேன், வெறும் செம்மனை மட்டுமே ஃப்ரீ டெலிவரி கேட்குறீங்களே, இது நியாயமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. செம்மனோட காஸ்ட் வெறும் 85 ரூபா ஒரு பேக். ஓகேவா? 3 வாங்கினா 1 ஃப்ரீ. மொத்தமே எவ்வளோ வரும்? இது ஒரு 300-400 ரூபாய்க்குள்ளே கூட வராது நீங்கள் வாங்குற விஷயம். ஆனால் அதை போய் எனக்கு ஃப்ரீ டெலிவரியில் கொடுங்கன்னு கேட்குறீங்க. பாசிபிளா? கொஞ்சமாவது யோசிங்க. நீங்கள் ஒரு 15-16 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறீங்க, வெறும் செம்மண் கம்போஸ்ட் மட்டுமே ஆர்டர் போட்டு எனக்கு ஃப்ரீ டெலிவரி நான் 5000 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், பிரச்சனையே இல்லை. நீங்கள் நேராக எடுத்தீங்கன்னா அது ஓகே. எனக்கு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 செட்டுன்னு ஆர்டர் போடுறீங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வேல்யூ வந்துடுது. ஆனால் நாங்கள் கஸ்டமருக்கு இங்கே கொடுக்கணும் இல்லையா, நேராக வர்றவங்களுக்குலாம் நான் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதை யோசிச்சுட்டு ஆர்டர் பண்ணுங்கள். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஆர்டர் பண்ணுங்கள். நான் ஆக்சுவலாக நான் அனௌன்ஸ் பண்ண அன்றைக்கே இதை சொல்லலை, அதனால தான் இந்த இஷ்யூஸ். ஸோ நான் இன்றைக்கி சொல்லிடுறேன். நீங்கள் ஆன்லைனில் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி வேணும்னு டிசைட் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இந்த 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே இருக்கிறீங்கன்னா எங்களுக்கு டைம் எடுக்கும்னு நான் முன்னே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் கம்போஸ்டோ ரெட் சாயிலோ இல்லை பாட் மிக்ஸோ ஏதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் ஒன்று தாங்க, ஒரு செட்டு தான் கொடுக்க முடியும். ஏன்னா ஒருத்தருக்கே என்னால் நிறைய கொடுத்தா மீதி வர்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்பப்போ ரெடி பண்ணுறதுக்கு டைமும் இருக்க மாட்டேங்குது. சரிங்களா? அது இல்லாமல் எனக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, அதனோட வேல்யூ எனக்கு நீங்கள் வாங்குகிற ப்ராடக்ட்ஸில் பொறுத்து தான் நான் டிசைட் பண்ணுவேன். நீங்கள் எல்லாமே வாங்கினீங்க அப்படின்னா எனக்கு அது இஷ்யூவாக இருக்காது. நீங்கள் வெறும் செம்மணி இதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா அது எனக்கு பிரச்சனையாக தான் முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. சரி, ஓகே, அவர் நாங்கள் சொன்ன ஆஃபரில் தான் கரெக்டாக கேட்டிருக்காங்க, அது பிரச்சனை இல்லை. பட் ஆனால் அதையே நிறைய குவான்டிட்டியாக எடுக்கும்போது ஒரு சில ப்ராடக்ட்டே திருப்பி அதையே குவான்டிட்டியாக நிறைய கேட்கும்போது தான் பிரச்சனையாகுது. அந்த மாதிரி கேட்காதீங்க. எல்லாமே ஆஃபர் 1, 2, 3 10 விதமான ஆஃபர் போட்டிருக்கேன். அது எல்லாத்தையும் கலந்து வாங்குங்க. உங்களுக்கு இதுதான் தேவை நீங்களே டிசைட் பண்ணிக்காதீங்க. எல்லாத்தையும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே தேவையாக தான் இருக்கும். சரிங்களா? ஒரு சில வேலையில் பொருள் கிடைக்கணும். இந்த ஆடி மாதம் எல்லாருமே விதைக்கணும், அறுவடை செய்யணும், நல்லபடியாக விவசாயம்ன்ற ஒரு விஷயத்த வளர்க்கணும், எல்லாருமே பழகணும், அதுக்கு அவங்க வீட்டு குழந்தைங்களை பழக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தால் புதுசாக இதை பற்றி தெரியாதவங்க கூட இதுக்குள்ளே வரணுன்றதுக்காக தான் இந்த ஆஃபர் கொடுக்குறேன். ஸோ இது கொடுக்குற ஆஃபரை தேவையானவங்க பயனுள்ள வகையில் பயன்படுத்துங்க, மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் சப்போர்ட்டுக்கு. ஏன்னா உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸு நான் இந்த கம்பெனி இதெல்லாம் இவ்வளோ தூரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காது, புது கஸ்டமர்லாம் உள்ளே வந்திருக்க முடியாது தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் அதை பயனுள்ள வகையில் தெரியப்படுத்துங்க, பயன்படுத்துறதையும் முறையாக பயன்படுத்துக்கங்க. சரிங்களா? செம்மன் வீடியோலாம் அந்த அளவுக்கு போனதால தான் கஸ்டமர்ஸ் கேட்குறீங்க, புரியுது. பட் கொஞ்சம் நீங்கள் நேராக ஒரு நான் 3 வாங்கிக்கிறேன் மேடம் அப்படின்னா எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் ஆன்லைனில் கேட்குறீங்க, அதான் எனக்கு பிரச்சனை. ஸோ அதே மாதிரி 4 டன் 5 டன் எல்லாமும் கேட்குறீங்க. எனக்கு ப்ராடக்ட் கொடுக்க முடியும், ஆனால் அது அவ்வளோ தட்டி ஆஃபரில் கொடுக்க முடியாது. அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும், புரியுதுங்களா? ஸோ அதுக்கு ஏதாவது வேல்யூ நம்ம கம்மி பண்ணி தர முடியும் பல்காக எடுக்கும்போது. அதை எனக்கு பார்த்தீங்கன்னா மூட்டையாக கொடுங்க, அதுவும் 3 வாங்கினா 1 ஃப்ரீயில் எனக்கு 4 டன்னு கொடுங்கன்னா பாசிபிளாக யோசிக்கணும் இல்லையா? நீங்கள் அதை கொஞ்சம் யோசித்து டிசைட் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட்லேயே ஷேர் பண்ணுறாங்க, அதனால் மட்டும்தான் நமக்கு புது சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்க. அவங்களாமும் ரொம்ப தேங்க் பண்ணுறாங்க. எங்கள் ஊருக்கு கிடைக்குமா, எங்கள் ஊருக்கு நாங்கள் இந்த ஊரில் இருக்கோம், எங்களுக்கு அனுப்புங்க, பார்சல் அனுப்புங்க. பார்சல் கண்டிப்பாக அனுப்புகிறோங்க. டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் எக்ஸ்ட்ரா வரும், நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த 1 kg பேக்கிங்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெருசாக டிரான்ஸ்போர்ட் போகாது. ஒரு 10 கிலோ 5 கிலோ 15 கிலோ அந்த மாதிரி 1 kg பேக்கிங்காக ஆர்டர் போட்டுக்கோங்க. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், க்ரோத்துக்கும் பிளான்ட்டுக்கு. மூட்டா கம்பேர் பண்ணி போகும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல்க் குவான்டிட்டி ஆகிடும். ஸோ உங்களுக்கு நீங்கள் அதிகமாக பே பண்ணி எடுக்கிற மாதிரி ஆகும். நான் திரும்ப சொல்கிறேன், ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2000 ரூபாய்க்கு மேலே கேளுங்க. அப்போ தான் நாங்கள் என்ன பண்ண முடியும், இந்த ஆஃபரில் கொடுக்க முடியும். அதுவும் அந்த மூட்டை மாதிரி கேட்காதீங்க, 1 kg பேக்கிங் லிக்விட் அந்த மாதிரி கேளுங்க. நான் இன்றைக்கி ஷார்ட்ஸில் கூட ஒன்று போடுவேன்.
அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லிக்விட் ஃபெர்டிலைசர் எல்லாமே ஒன்று வாங்கிட்டாங்க. என்னென்ன லிக்விட் ஃபெர்டிலைசர் ஆஃபர் சொன்னோ அது எல்லாமே வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பயோ ஃபெர்டிலைசரும் இந்த 4-in-1 இருக்குது, 5-in-1 இருக்குது, 8-in-1 இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வாங்குங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் பண்ணுறது, பேக்கிங் ஆகி உங்கள் இடத்துக்கு வர்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் மூட்டையை ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் இடத்துக்கு அது வர்றதுக்கும் கஷ்டம், டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டும் எக்ஸ்ட்ரா ஆகும், நீங்கள் பர்ச்சேஸ் வேல்யூவும் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? யோசிச்சு பண்ணுங்கள். டவுட்னா கேளுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ஆஃபர் கொடுக்கறதுக்கு முன்னே லிமிட்டெட் ஸ்டாக்குன்னு ஒரு வார்த்தையும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை இன்னும் கொடுத்துருப்போம். எதுக்காக அப்படின்னா ஸ்டாக் தீர்ந்துட்டாலோ இல்லை நாங்கள் கொடுக்குற இந்த ஆஃபர் எங்களுக்கு நஷ்டம் வருதுன்றது எங்களுக்கு தெரிஞ்சாலோ நாங்கள் எந்த நேரத்துலையும் அந்த ஆஃபரை என்ன பண்ணலாம், ஸ்டாப் பண்ணலாம். ஆனால் நான் அந்த மாதிரி பண்ணலை, அந்த கஸ்டமருக்கு கொடுக்க சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஆஃபரை கேட்கும்பொழுது நாங்கள் கொடுப்போம். இது எங்களால் பண்ண முடியும், நாங்கள் ஓகே பண்ணதுக்கப்புறமா ஆஃபரில் நீங்கள் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறோம். நம்ம ஆஃபர் கொடுத்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸால் இன்னும் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நிறைய பேர் கேட்குறது என்னென்னா இவ்வளோ கம்மியாக, இவ்வளோ ஃப்ரீயாக, அதாவது 2 வாங்கினா 1 ஃப்ரீலாம் நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க? வெளியில் மார்க்கெட்டில் நாங்கள் தேடும்பொழுது இந்த ப்ராடக்ட் காஸ்ட்லாம் அதிகமாக இருக்குது, ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுற இடத்துல அதிகமாக இருக்குது, நீங்கள் எப்படி உங்கள் வேஸ்ட்டு கொடுக்குறீங்களா அப்படின்லாம் கூட கேட்டாங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரே பதில், நீங்கள் வாங்கி பார்த்து யூஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அதுக்கு வந்து பதில் கிடைக்கும். நான் சொல்லி அது உங்களுக்கு புரியறதா இருக்காது. சரிங்களா? இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல தகவலில் உங்களை சந்திக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த கொடுத்துருக்க இந்த ஆஃபரை வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இன்றைக்கி தான் டே 11 இருக்கோம். இன்னும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதம் கிட்ட இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் இன்னொரு நல்ல தகவலில் சந்திக்கலாம்.